ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா ஒரு கதம்பம் சட்னி பண்ண போகிறோம். நம்ம இட்லி தோசைக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி அப்படி தான் நம்ம செய்வோம். இது ஒரு கதம்பம், புதினா, மல்லி எல்லாம் போட்டு இப்போ பார்த்துக்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். தக்காளி 2 பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு, சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வரமிளகா, 2 பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 2 பெரிய வெங்காயம், 1 கைப்பிடி கருவேப்பிலை, கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, 1/4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லி. இது எல்லாமே நம்ம தாளித்து வணக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடலைப்பருப்பும் உளுந்தும் போட்டுக்கலாம். ஸ்லிம்மில் வச்சுக்கலாம், கொஞ்சம் கறியிட போகுது. கொஞ்சமாக உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா வணங்கட்டும். 2 பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இது வணங்கினதும் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அது கூடவே வரமிளகாவும் போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு புதினா போட்டுக்கலாம். கூடவே மல்லி போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஹையில் வச்சோம்னா இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த புதினா மல்லி சேர்ந்து வதங்கும் போது அந்த ஃப்ளேவர் ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இது தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் அந்த நெல்லிக்காய் சைஸில் புளியும் சால்ட்டும் போட்டுக்கலாம். அந்த 1/4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஆறுனோன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ மிக்சியில் இந்த அளவுக்கு கெட்டி எடுத்து வச்சுருக்கோம், அரைச்சி வச்சாச்சு. இதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதான் தாளிப்பு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அருமையான கதம்பம் சட்னி ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.